ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நிறைய வீடியோஸ் இந்த சேனலில் நம்ம போட்டிருக்கோம். பட் எக்ஸ்க்ளூசிவாக கொச்சின், கேரளா அதை கவர் பண்ணி அப்படி கம்ப்ளீட்டாக நம்ம போட்டது கிடையாது. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொச்சின்ல ஒரு நாள்ல நம்ம எந்தெந்த பிளேஸ் போகலாம், எவ்வளோ டேரிஃப், எவ்வளோ ரேட்டு, என்னென்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக கொடுத்துருக்கேன். ஸோ இதை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள். கொச்சின் வந்துட்டு சவுத் வெஸ்ட் பார்ட்ல இருக்கு. அது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கொச்சினை சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய குட்டி குட்டி ஐலண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். பார்க்க ரொம்ப மேக்னிஃபிஷண்டா, ரொம்ப காம், சூதிங் அட்மாஸ்பியர் அந்த மாதிரி இருக்க மாதிரி பிளேசஸ் எல்லாமே. கொஞ்சம் ஐலண்ட்ஸோட பேர் நான் சொல்றேன், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஃபோர்ட் கொச்சி, போல்காட்டி ஐலண்ட், வில்லிங்டன், விப்பின், ராமன் துருத்து, செராய், கும்பலம், அப்புறம் கும்பலங்கி நைட்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க இந்த மூவி. ஸோ அதுக்கப்புறம் குண்டு ஐலண்ட், அந்த மாதிரி நிறைய ஐலண்ட்ஸ் இருக்கு. இது எல்லாமே நீங்க வந்துட்டு கொச்சின் வந்தா மஸ்ட் விசிட் பிளேசஸ்னு சொல்லுவேன். சிலவங்களுக்கு இந்த நேச்சரோட இருக்கிற இடம்லாம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ் டு எக்ஸ்ப்ளோர் கொச்சின், ஆலப்புழா, எர்ணாகுளம், அந்த மாதிரி நிறைய இடம் இருக்கு. நாங்க வந்துட்டு இப்போ மெரைன் டிரைவ் தான் நான் உங்களுக்கு இங்க காட்டியிருக்கேன். நாங்க இது மார்னிங் டைம் அங்க ஃபேமிலி நாங்க 4 பேர் வந்துட்டு ஷிப்பிங் போனதை பத்தி தான் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். போட்டிங் சர்வீஸ் நாங்க செலக்ட் பண்ணி போனது தான். ஸோ இங்க பாத்தீங்கன்னா அந்த கண்டெய்னர் லாரி இருக்கிறது, அதே மாதிரி இந்த ஐலண்ட்ஸ், இந்த ஃபிளாட்ஸ், போட் ஓட்டின அண்ணாவே எங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்தாங்க. இங்க இப்படி இருக்கும், இதெல்லாம் இருக்கும்ட்டு ஒரு ஒரு ஸ்டோரிஸா சொல்லிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் நீ வேணா ஓட்டுறியாமான்லாம் கேட்டாங்க. நான் சரி சும்மா ட்ரை பண்ணலாம், ஓட்டி பார்க்கலாம்னா உண்மையாவே நல்லா தான் இருந்தது. பட் நம்மளால ரொம்ப நேரம்லாம் ஓட்ட முடியாது. ஒரு 2 பேர் உள்ள இருப்பாங்க ஹெல்ப்புக்கு எப்பவுமே. ஸோ இது மழை பெஞ்சுற டைம் வேறையா, ரொம்ப சூப்பரா இருந்தது. நான் உங்களுக்கு இதோட ரேட்லாம் என்னன்னு நான் எண்ட் ஆஃப் த வீடியோ நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க மார்னிங் பார்த்தது தான் பார்த்தீங்க மெரைன் டிரைவ். இப்போ நாங்க என்ன நினைச்சோன்னா, ஓகே நைட்டும் மெரைன் டிரைவ் எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்காக தான் இப்போ மார்னிங் எடுத்தது அப்போ போட்டது. இது வந்து நைட் வந்து மெரைன் டிரைவ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டா இருக்கும். ஸோ மார்னிங் பார்த்தீங்கன்னா போட் சர்வீஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் போட்ஸ் இருக்கும். மோட்டார் போட், அது இல்லாம ஃபேமிலியா போகணும்னா, இல்ல நிறைய பேர் சேர்ந்து போனா அதுக்கேத்த மாதிரி போட் இருக்கும். ஷிகாராஸ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப். ஸோ 1 ஹவருக்கு 1500ல இருந்து இருக்கு. அது இல்லாம நிறைய பேர் சேர்ந்து போறா இருந்தா ரேட்டு கம்மியாகும். ஸோ உங்களுக்கு எது அஃபோர்டபுளா இருக்குன்னு ஏத்தி நீங்க போனோடனே ஒரு ஆள் பார்த்துட்டு ஓகே நம்ம இங்க போலாம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணாதீங்க. ஸோ ரெண்டு 3 பேர்கிட்ட பேசி யார் உங்களுக்கு விலை கம்மியா கொடுக்குறா, என்ன அம்னிட்டிஸ்லாம் இருக்குன்னு பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில போட்ல போறப்போ உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, போட்டுக்கு நடுவுலயே சில ஐலண்ட்ஸ்லாம் போய் சுத்தி காட்டுவாங்க. சில இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அங்க இந்த ஷாப் இருக்கும், குட்டி குட்டி சாப்பாடு ஷாப்லாம் இருக்கும். அது வந்துட்டு அங்க போய் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா மீன்லாம் சுட்டெல்லாம் கொடுப்பாங்க. ரேட் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கும். பட் டேஸ்ட் வந்துட்டு வேற லெவல் அல்டிமேட்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த ஏரியா பத்தி நல்லா தெரிஞ்சவங்க போட்ல போனா உங்களுக்கு வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜ்லாம் சொல்லலாம். ஏன்னா எப்பவுமே நம்ம போறது இல்லை, எப்பயாவது போறது வந்து நம்ம யூஸ்ஃபுல்லா ஸ்பெண்ட் பண்ணணும்ன்றது நாங்க எப்பவுமே அந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஸோ நாங்க போயிருந்ததுக்கு ரேட் வந்துட்டு 4000 சொல்லியிருந்தாங்க. 3 hours ஐ திங்க். பட் உண்மையாவே அது ஒரு மெமரபிள் இதாக தான் இருந்தது, ரொம்பவுமே நல்லா இருந்தது. ஸோ இப்போ நீங்க பாக்குறது நைட் டைம்ல கொச்சின் அந்த போற ரூட் எப்படி இருக்கும் எல்லாம் தான் நான் இங்க காட்டியிருக்கேன். நைட் டைம்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஆள்லாம் கொஞ்சம் ரோட்ல நிறைய இருந்தாங்க. ஸோ நம்ம சென்னையில இருக்கிற மாதிரி அவ்வளோ பேர்லாம் இருப்பாங்களான்னு சொன்னா நோ, அப்படி இருக்க மாட்டாங்க. ஒரு டைம்க்கு அப்புறம் ரோட்லாம் கொஞ்சம் எம்டியா தான் இருக்கும். ஸோ அதனால மெரைன் டிரைவ் நாங்க போயிட்டோம். மெரைன் டிரைவ்ல பாத்தீங்கன்னா நைட் வந்துட்டு நிறைய கடை போட்டிருந்தாங்க. வளையல் கடை, கம்மல் கடை, அது மாதிரி சின்ன பசங்களுக்கு பொம்மை கடை, அது மாதிரி சாப்பிட்ற ஐட்டம்ஸ், அப்பளங்கடை, அதுக்கப்புறம் அச்சாருன்னு சொல்லலாம். அச்சார் மீன்ஸ் பிக்கிள். இந்த மாங்காலாம் இருக்குல்ல, மேங்கா, அதுக்கப்புறம் பைனாப்பிள், ஆம்லா, இதெல்லாமே வந்துட்டு இந்த உப்புல போட்டு வைப்பாங்க. தண்ணியும் அதே மாதிரி கொஞ்சம் உப்பும் போட்டு ஒரு ஜார்ல வைப்பாங்க. அதுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. ஸோ அதெல்லாமே அந்த இடத்துல இருந்தது. ஸோ நம்ம இனிஷியலா கார் பார்க்கிங் பண்றப்போ ஐ திங்க் 1 hour 40 rupees. அதுதான் அங்க கார் பார்க் பண்ணா. அப்புறம் பார்க் பண்ணிட்டு நம்ம உள்ள நடந்து போகணும். அங்க வந்துட்டு நிறைய டூரிஸ்ட் வண்டி நிப்பாட்டி இருந்தாங்க. ஸோ டிஃப்ரெண்ட், இப்ப நீங்க பாக்குறீங்களே இதெல்லாம் அந்த குட்டி குட்டி கடை. ஸோ சின்ன பசங்க எல்லாம் வந்தா நல்லா என்ஜாய் பண்ணலாம் திங்ஸ். ஆனா ரேட் வந்துட்டு
நம்ம ஒரே கடையில பார்க்கக்கூடாது. நெறைய கடையில மல்டிபிள் கடையில போயிட்டு நம்ம பார்க்கணும். இங்க பார்த்தீங்கன்னா, இதுதான் நைட்டு. இங்கெல்லாம் போட் இருக்கு பார்த்தீங்களா? இங்க டிஜேஸ்லாம் வச்சிருந்தாங்க. டிஜே பார்ட்டி மாரிலாம் இருந்தது. அங்க உள்ள டான்ஸ் பண்ணிட்டு, ஸோ அந்த டைம் வந்துட்டு போட் ரைடு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. எவ்வளோன்னு கேட்டதுக்கு வந்து ₹100 1 ஹவர்ன்னு சொன்னாங்க. பட் அது நெறைய பேர் சேர்ந்து போறதா இருக்கும். பட் நாங்க நைட் செலக்ட் பண்ணல. உங்களுக்கு நைட் அண்ட் மார்னிங் மெரைன் டிரைவ் எப்படி இருக்கும்னு காட்டுறதுக்காக தான் இந்த வீடியோ. ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. நைட் இங்க பாத்தீங்களா, இங்க லைட்ஸ்லாம் எரியுதுல. ஸோ எல்லா ஷிப்லயுமே இந்த போட்லயுமே இந்த மாதிரி டிஜே பார்ட்டிஸ் அது மாதிரிலாம் இருந்தது. ஸோ நிறைய ஃபேமிலி ஆளுங்க இருந்தாங்க. அதே மாதிரி கப்புள்ஸ் வருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. என் அம்மாவும் தங்கச்சியும் பயங்கரமா என்ஜாய் பண்ணாங்க. நாங்க ஒரு சைடு போனப்ப என்னடா அவங்கள காணோம்னு பார்த்தா அவங்க ஸ்டெப் ஏறி வேற ஒரு சைடு போயிட்டு இருந்தாங்க. என் அம்மாக்கு நார்மலி இந்த மாதிரி இடம்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். போய் நிறைய கம்மல் என்னென்னமோ நிறைய ஐட்டம்ஸா வாங்கிட்டு வந்தாங்க. லைட்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப பார்க்க நல்லா இருந்தது. ஸோ கொஞ்ச நேரம் நம்ம மைண்ட் எல்லாம் பீஸ்ஃபுல்லா இருக்கணும்னு நினைச்சோம்னா இந்த மாதிரி ஒரு காயல் தீரம் இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு பக்கத்துல போய் உட்காந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா உட்காந்து நல்ல பாட்டுலாம் கேட்டாவே ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும். ஸோ நாங்க அங்கேருந்து கிளம்ப போறதுக்குள்ளேயுமே லைட்டா மழை வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால நாங்க சீக்கிரம் கிளம்பணுன்ட்டு அதுக்கப்புறம் அம்மாவை தேட ஆரம்பிச்சிட்டோம். நானும் ஹஸ்பண்டும் இன்னொரு ரூட் போனோம். அம்மாவும் தங்கச்சியும் வேற ரூட் போயிட்டு பார்த்தா அப்பதான் வீடியோ அதெல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் இந்த டிஜே பார்ட்டி. இது நம்ம முன்னாடியே வந்துட்டு நம்மளுக்கு செப்பரேட்டா இந்த மாதிரி ஒன்று பிளானிங் வேணும்னு கேட்டால் அதுக்கேற்ற மாதிரி அவங்க பிளானிங்லாம் பண்ணுவாங்க. இப்போ யாருக்காவது பர்த்டே பார்ட்டி பண்ணணும் அந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் முன்னாடியே போயிட்டு அந்த ஆர்கனைசர் கிட்ட பேசி அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்கு. ஸோ யார் பண்ணுறதுனாலும் முன்னாடியே தெரிஞ்சவங்க கிட்ட பேசி செக் பண்ணுங்க. ஏன்னா சிலவங்க வந்துட்டு ரொம்ப ஓவர் ரேட் சொல்லுவாங்க. அதனால ஒரு இடத்துல ஸ்டக் ஆகாம நீங்க வந்துட்டு மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது இல்லாம நீங்க வந்துட்டு கொச்சின்ல பார்க்கறதுக்கு நிறைய இடம் இருக்கு. மீன்ஸ் மழை வர டைம் நைட்ல மோஸ்ட்லி இந்த ஷிப்ல போட்ல போறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சைட்லயே குட்டியா நெறைய ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருந்தது. கேரளா குசைன்ஸ் இருக்க மாதிரி இப்போ எறா, மீனு, பீஃப் அதுக்கப்புறம் சிக்கன் நெறைய வெரைட்டிஸ் இருந்தது. பட் நாங்க அங்க சாப்பிடல. ஏன்னா எங்களுக்கு ஆல்ரெடி வேற ஒரு பிளான் இருந்தது. அது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்துட்டு அத பத்தி உங்களுக்கு கிளீனா சொல்றேன். யாருக்கெல்லாம் வாக்கிங் பிடிக்கும், அவங்க எல்லாருமே அந்த சைட்வேல அந்த ஃப்ரெஷ் ப்ரீஸ் என்ஜாய் பண்ணி, அந்த சீனிக்கான வியூஸ்லாம் பார்த்து, அந்த பேக் வாட்டர், சன்செட் எல்லாமே பார்த்துட்டு ஜாலியா, ஹாப்பியா நடந்து போலாம். போட் ரைட் பிடிக்கிறவங்களுக்கு போட் ரைடும் என்ஜாய் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த மெரைன் டிரைவ் பத்தி. ஸோ நான் இவ்வளோ நேரம் தமிழ்ல பேசினேன். மேபி சிலவங்க என்கிட்ட சொல்லியிருந்தாங்க, நீங்க பேசுறப்போ சிலதெல்லாம் கொஞ்சம் இங்கிலீஷ்ல பேசுங்க, எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு. யாருக்கெல்லாம் இங்கிலீஷ்ல வீடியோ வேணும்னு இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நான் வேற ஒரு வீடியோ வந்து இங்கிலீஷ்ல பண்றேன். இப்போ இங்க பாத்தீங்கன்னா அங்க லைவ் ஆர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது. நம்ம போய் நின்னோம்னா நம்மள மாதிரியே அவங்க படம் வரைவாங்க. எவ்வளோ ருபீஸ்ன்னு கேட்டப்போ வந்து ₹200 அப்படின்னு சொன்னாங்க. பட் எங்களுக்கு அந்த டைம் இல்ல. பட் அம்மா ஆசைப்பட்டாங்க. அம்மா படம் வரையணும்னு சொல்லிட்டப்ப நாங்க நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா போவோம். போறப்ப நாங்க வந்துட்டு படம் வரைஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து குட்டி குட்டியா கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வாங்கிட்டு மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிச்சா, சரி நம்ம கிளம்பலாம் அப்படின்னு நினைச்சோம். அங்கே பார்த்தீங்கன்னா சைனீஸ் ஃபிஷிங் நெட்டுன்னுலாம் இடம் இருந்தது. வளர்ப்படம், கண்டெய்னிங் பர்த் எல்லாமே இருந்தது. பட் சில இடத்துக்கு நாங்க போகல. ஸோ இதுதான் அந்த பாத்வே. அங்கருந்து நாங்க கிளம்பிட்டோம். பார்த்தீங்களா, போத்தீஸ்லாம் தெரியுது. ஸோ நல்லா ஃபுல் லைட்டிங்ஸோட அந்த ரோடே வந்துட்டு நல்லா இருந்தது. நெக்ஸ்ட் நாங்க டின்னர் தான் போறோம். டின்னரோட விளாக் வந்துட்டு உங்களுக்கு நான் செப்பரேட்டா காட்டணும்னு சொல்லிட்டு அதை நான் தனியா எடுத்து வச்சிருக்கேன். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் என்ஜாய்ட் அவர் வீடியோ. இதே மாதிரி கொச்சின்ல டிஃப்ரெண்ட் பிளேசஸை பத்தி தெரியணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. எந்த பிளேஸ் பத்தி உங்களுக்கு வேணும், தமிழ்ல வேணுமா இல்லை இங்கிலீஷ்ல வேணுமா, இல்ல வேற எந்த மாதிரி vlog you are expecting எல்லாமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எனக்கு டைம் கிடைக்கிறப்போ ஃபார் ஷோர் நான் உங்களுக்காக vlog பண்றேன். Thank you so much for the love and support so far you guys shown to us. If you like our video, please go ahead, share, comment, subscribe. Sending lots of love. Thank you so much. Bye.